இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அப்பா நம்ம கூட இல்லனாலும் நமக்கு உதவி பண்ணிட்டு தான் போயிருக்காரு. என்ன என்ன சொல்ற எனக்கு புரியல. ஆமாக்கா, அப்பா போட்டிருந்த இன்சூரன்ஸ் பணம் தான் சீக்கிரமே வந்துரும்னு அம்மா கிட்ட இன்சூரன்ஸ் ஆபீசர் சொல்லிருக்காங்கல்ல. ஓ ஆமால. ம், அப்படின்னா அப்பா போட்ட இன்சூரன்ஸ் பணம் வந்தா பாட்டிய சரி பண்ணிடலாம்ல. அக்கா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இந்த விஷயத்த உனக்கு சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நல்லதே நடக்கும். ஆமா, ஆனா நீ உடம்ப பாத்துக்கோ, சரியா? சரிக்கா, நான் போனை வைக்கிறேன், பாத்துக்கோ. சரி, வைக்கிறேன். ஓ, அப்பா இன்சூரன்ஸ் பணம்லாம் போட்டிருக்காரா? அக்கா பேசுனது இந்த வீடே இல்லையா? அப்பா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காரு. அதுல பணம் வர போகுது, பெரிய அமௌண்டா. அந்த பணத்துல பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டு மிச்ச பணத்துல ஃபேமிலி செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம். உண்மையிலேயே இது புதையல் தான்டா தம்பி. நல்ல செய்தி சொல்லியிருக்கேன். எப்படியாவது அந்த பணத்தை நாம ஆட்டைய போட்டுருவோம். ஆமா ப்ரோ, அந்த பணத்தை வச்சு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் ப்ரோ. விட்டதை பிடிச்சிடணும். டேய் 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 நிறுத்து. என்ன பெரிய பிசினஸ் பண்ற பிசினஸ்? இது வரைக்கும் நீ இழந்ததெல்லாம் பத்தாதா? உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லவே அசிங்கமா இருக்குடா. ப்ரோ என்ன ப்ரோ? பின்ன அந்த பணம் நம்ம கைக்கு வரட்டும். அந்த பணத்துல பாதிய உனக்கு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி அந்த பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னு எல்லா ஐடியாவும் நான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணு, அப்பதான் நீ உருப்பிடுவ. சரி ப்ரோ. என்னம்மா இது, இந்த வீட்டு விட்டு போனதும் உன் பிள்ளைய மறந்துட்டியா? அப்பா தான் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்குன்னு இருக்கிறது இப்ப நீ மட்டும்தான். இப்ப நீ என்ன மறந்துட்டியம்மா? ஒரு போன் கூட பண்றதில்ல, எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்க கூட இல்ல. என்னம்மா இதெல்லாம்? அஞ்சலி, ரேவதி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அஞ்சலி வா. அஞ்சலி பாரு, எப்படி இருக்க? உங்க அண்ணன் வந்திருக்கான். நல்லா இருக்கேன். என்ன நான் நீ இருக்கப்பா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். கவிதா, அந்த பணத்தை எடுமா. எடு சொல்றேன். இந்தாங்கம்மா, இந்தாங்க, பிடிங்க, வாங்கிக்கங்கம்மா. இதுல என்னோட பங்கு இருக்கு. பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கம்மா. மா, வாங்கிக்கங்கம்மா. என்னம்மா பாக்குறீங்க? இங்க பாருங்க, தான் ஆடலனாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. பாட்டி என்ன திட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஆனா என்ன வளர்த்தவங்க அவங்கதான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் என்னால முடியலம்மா. அதான் ஓடி வந்துட்டேன். இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாமா? என்னங்க, அழாதீங்க. அதுக்கு இல்ல கவிதா, என் மனசு என்னமோ கல்லுல செஞ்ச மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா, குடிங்கம்மா. இந்தாங்கம்மா. வேணாம் ரகு, பணம் கொஞ்சம் நான் வச்சிருக்கேன், நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். என்னம்மா பாத்துப்பீங்க? நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா. நீங்க என் கூடவே வந்து என் வீட்டுல இருங்கன்னு சொன்னாலும் நீங்க வர மாட்டீங்க. இங்க பாருங்க, மாசம் மாசம் வீட்டு செலவு கூட என்னால பணம் தர முடியும். ஆனா நீங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்க.
ஏன்னா உங்க பிடிவாதம் அப்படி. உங்களுக்காக இல்லைன்னாலும் பாட்டிக்காக இதை வாங்கிக்கங்க. ஆ. கவிதா, நீ சொல்லு. அத்தை, அது நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அப்படியா? நல்ல விஷயம்தான். ஆமா அத்தை, இப்படி பாட்டிக்கு திடீர்னு முடியாதப்போ அவங்க பேர்லேயும் இன்சூரன்ஸ் இருந்தா ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த காலத்தில் என்னென்னமோ நோய் வருது, திடீர்னு ஏதாவது வந்து உலகத்தையே ஆட்டி வச்சிருது. ஆமா, இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும். எங்க 3 பேர் பேர்லேயும் தான் இன்சூரன்ஸ் போடலான்னு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் பாட்டிக்கு முடியலன்னு கேள்விப்பட்டதும் அவரு உங்களையும் சேர்த்திருக்காரு. ஆமா, அதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல நீங்க ஒரு கையெழுத்து போட்டுருங்க அத்தை. நாளைக்கு உங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னா என்னவா பண்ணுவீங்க? அப்போ நான் தான் வந்து நிக்கணும். உன்னை வந்து நான் நிக்க சொல்லலப்பா. பாத்தியா கவிதா, பாத்தியா நான் எவ்வளவு இறங்கி வந்தாலும் எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாங்கன்னு. என் அன்புக்கும் என் மரியாதைக்கும் இந்த வீட்டுல கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை. பெத்த புள்ள தானே நான். என்கிட்ட தப்பா 100 விஷயம் இருந்திருக்கலாம். அதுல நல்லதுக்காக 4 விஷயம் இருக்காதா? அதுக்காகவாவது இவங்க நான் அனுசரிச்சு போக கூடாதா? அம்மா, நீ பெத்த புள்ளதானே நான். அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் தான் சொன்னேன்ல கவிதா, இவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு. இங்க பாரு, அந்த டாக்குமெண்ட் எடுத்து கிழிச்சு போட்டு வா. நாமளும் இன்சூரன்ஸ் போட வேண்டாம், இப்படியே இருந்துக்கலாம். அம்மா வேண்டான்னு சொல்றதுக்காக நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? பின்ன குடும்பம்னா எல்லாரும் தான். இன்னைக்கு என் அப்பா உயிரோட இருந்திருந்தா இத பத்தி நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு இன்சூரன்ஸுக்கு கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் புள்ளங்கிற பேருக்கு நான் எதுக்கு இருக்கணும்? அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமா. நான் உங்க கால்ல விழுறேம்மா. ரகு வேண்டாம், எழுந்துரு. அம்மா, இன்சூரன்ஸ் தானே, கையெழுத்து போட்டு கொடு.